தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 79 தொகுதிகளில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 79 தொகுதிகளில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவில் மொத்தம் 140 தொகுதிகள் உள்ளன. இதில் 79 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. மீதி உள்ள 61 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. 79 தொகுதிகளில் 75 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ளது. வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவை ஆண்டு வருகிறது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அலை வீசுவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பினராயி விஜயன் 10 ஆண்டு காலமாக கேரளாவின் முதலமைச்சராக உள்ளார். காங்கிரஸ் தற்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. காங்கிரஸ் அலை வீசுவதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை முடிவடைந்த பிறகுதான் கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடிக்கிறதா, காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதா என்பது தெரிய வரும். தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரள சட்டப்பேரவை தேர்தலில் 79 தொகுதிகளில் போட்டியிடுகிறது.